தென்கிழக்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பாக பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். ஏப்ரல் மே மாதங்கள்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது அப்படின்றதே ஒரு மகிழ்ச்சியான செய்தியான பார்க்கப்படுது. ஆனா இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழ்நாட்டிற்கு கொடுக்க போகிறது? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் பலமுறை சொல்லியிருக்கிறது தான் வட இந்திய பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மே அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 5 மாதம் தான் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயல் உருவாகக்கூடிய சாதகமான மாதங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அது பிரகாரம் நம்ம இப்போ இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பார்த்துருக்கோம். பட் ஆனால் பெரும்பாலும் ஏப்ரல் மற்றும் மே மாதம் கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ பெரும்பாலும் வட திசை நோக்கி நகரும். இது இந்த சீசனல் ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். அதாவது உயரழுத்தம் காரணமாக ஏற்படக்கூடிய நகர்வு பெரும்பாலும் வடக்கு திசை நோக்கி இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய சமயங்களில் நமக்கு மழையின் பாதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக. இலங்கை அருகே இப்போ உருவாகக்கூடிய இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு பகுதியில் உருவாயிருக்கு. இதுவே தென்மேற்கு பகுதியில் இலங்கை அருகே உருவாயிருந்தால் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும்னு நம்ம சொல்லலாம். பட் இது தென்கிழக்குங்கிறதுனால கிட்டத்தட்ட தமிழக கரையிலேருந்து ஒரு 600-700 கிலோமீட்டர் தள்ளியே தான் இருக்கும். அதுக்கும் கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நிச்சயமா. அதாவது இலங்கைக்கு மேற்கு திசையில உருவாகி அப்படியே வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து நம்ம தமிழ்நாடு கடலோர பகுதியை ஒட்டி நெருங்குவதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நம்மளை நெருங்கி வராததன் காரணமாக மழைப்பொழிவு என்ன மாதிரி இருக்கும்? இந்த மாதிரியான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி மேல் நோக்கி செல்வதன் காரணமாக ஏற்கனவே ஒரு வறண்ட வானிலை, இதன் காரணமாக மேலும் வறட்சி ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குமா? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம வடகிழக்கு பருவமழை காலங்களில் மழை இருக்கும். இந்த மாதிரி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் போது குறைந்த காற்றழுத்த தாழ்வுங்கிறது ஒரு ஈர்ப்பு பகுதி இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை நீங்கள் கேட்ட மாதிரி ஈர்க்கும். பருவமழை காலங்களில் நமக்கு என்ன ஆகும்னா இந்த சாதகமான நகர்வு இருந்துச்சுன்னா அது மழை கொடுக்கும். சாதகம் இல்லாத நகர்வு இருக்கும்போது வறண்ட வானிலை நீடிக்கும். பட் கோடை காலத்தில் பெரும்பாலும் மழை இந்த மாதிரி இடிமின்னலுடன் கூடிய வெப்பசலன மழை தான் இருக்குமே தவிர பருவமழை மாதிரி இருக்காது. அதனால வறண்ட வானிலை சாதாரணமாகவே நீடிக்கும். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலே போகும்போது பெரும்பாலும் நமக்கு வறண்ட வானிலை தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது கரைக்கு அருகே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. மத்திய வங்கக்கடல் பகுதியிலேருந்து அங்கேருந்து நேரம் மேலே போகிறதுனால பெரும்பாலும் வறண்ட வானிலைக்கு தான் வாய்ப்பு இருக்கும். இதில் முக்கியமான ஒன்று நம்ம பார்க்கணும் என்னன்னா தற்போதைய நிலை வரைக்கும் நமக்கு கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று தான் வந்துட்டு இருந்துச்சு. சென்னை போன்ற கடலோர பகுதிகளில் வெப்பம் ஜாஸ்தியாக இல்லாத காரணம் இந்த கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று கடலிருந்து இருக்கக்கூடிய ஈரப்பதம் காரணமாக ஓரளவுக்கு வெப்பநிலை மட்டுப்பட்டே இருக்கும். பட் இந்த சுழற்சியின் காரணமாக என்ன ஆகும்னா வரும் நாட்களில் காற்றின் திசை கிழக்கிலிருந்து வருவது மாறி மேற்கிலிருந்து வர ஆரம்பிக்கும். மேற்கிலிருந்து வர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அது நிலப்பரப்பிலிருந்து வரக்கூடிய காற்று. நிலப்பரப்பிலிருந்து வரக்கூடிய காற்றுங்கிறது வறண்ட காற்று ஒன்று. இரண்டாவது வெப்பநிலையை அதிகரிக்கக்கூடிய காற்றும் ஆயிடும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு என்ன ஆகும்னா இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக நமக்கு தாக்கம்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலையில தாக்கம் இருக்குமே தவிர மழையின் தாக்கம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நிச்சயமாக சார். இந்த வடகிழக்கு பருவமழை காலங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிட்டாவே ஐயோ புயல் வரப்போகுது, மழை தொடர்ந்து பெய்ய போகுது, ஒரு வாரம் மழை வெளுத்து வாங்க போகுது, இப்போதே நம்ம தயாராக வேண்டும் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை கொடுப்போம். ஆனா இப்போ உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதிகப்படியான வெயிலை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றீங்க. இது எப்படி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது? அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சுழற்சி தான் காரணம். இதுக்கு எல்லாத்துக்குமே காற்றின் திசை பொறுத்து நமக்கு வெப்பநிலையின் தாக்கம் மாறுபடுகிறது. இப்போ கிழக்கிலிருந்து காற்று வந்துச்சுன்னா நமக்கு கடலிலிருந்து வரக்கூடிய காற்றின் ஈரப்பதம் காரணமாக வெப்பநிலை இருக்காது. நிலப்பரப்புலேருந்து வரும்போது இதே ஒரு சுழற்சி மே மாத கடைசியில் நகர்ந்து மயான்மரம் பங்களாதேஷோ போச்சுன்னா சென்னை போன்ற கிழக்கு கடலோர பகுதிகளில் 44-45 டிகிரி வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று மிக வலுவாக இருக்கும். நமக்கு சென்னை போன்ற பகுதிகளில் முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு நம்ம சொல்லணும்னா இந்த கடற்காற்று ஒரு 2-3 மணியோ இல்லை ஒரு 12 மணிலேருந்தே வச்சுக்கலாம். ஓரளவுக்கு கிழக்கு காற்று மேற்கில் வரக்கூடிய காற்று வலு இல்லைன்னா 12 மணிக்கே கூட சில நாளில் நம்ம கடல் காற்று பார்த்துருக்கோம். ஸோ இந்த கடல் காற்று பெரும்பாலும் நமக்கு வெப்பநிலையை கட்டுப்படுத்திடும். பட் இந்த புயல் இருக்கும்போது அதுவும் குறிப்பிட்ட வட வங்கக்கடல் பகுதியில் ஒரு புயல் இருந்துச்சுன்னா
மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று மிக வலுவாக இருக்கும். அப்போ கடல் காற்று ஊடுருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சண்டை மாதிரி இது ஒரு மிக வலுவான ஒரு எதிரணி இருக்கும்போது நம்ம அதுக்கு அகேன்ஸ்டா போரிடுறது கஷ்டமா இருக்கும். கிழக்கில் வரக்கூடிய அந்த கடல் காற்று அந்த போரை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன ஆகுதுன்னா, வெப்பநிலை நம்ம சில நாள் பார்த்துருக்கோம், 4-5 மணி கூட 40 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் சாதாரணமாக கோடை காலத்தில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடற்பகுதியை நோக்கி கடற்கரை பகுதி வரலைன்னா இருக்கக்கூடிய தாக்கம், வெப்பநிலை தாக்கம் ஏன் அந்த மாதிரி மாறுதுங்கிறதுக்கு அதுதான் காரணம். அதே நமக்கு வடகிழக்கு பருவமழைகளில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாச்சுன்னா பெரும்பாலும் வடமேற்கு திசையிலோ இல்லை மேற்கு வடமேற்கு திசையிலோ நகர்ந்து தமிழகம் நோக்கியோ இல்லை ஆந்திரா நோக்கி வரும்போது மழைக்கான சாதகமான சூழல் அதிகரிக்குது. ஒன்று, மழையின் நாட்களும் அதிகரிக்குது. பட் அதுவே கோடை காலத்தில் வரும்போது கிட்டத்தட்ட உள்டா மாதிரி உங்களுக்கு ஆயிடும். நிச்சயமா சார். இப்போ உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்மளுக்கு மழையை கொடுக்க போவது கிடையாது, முழுக்க வெயிலை தான் கொடுக்க போகிறது. 40 டிகிரி செல்சியஸுக்கு மேல் பதிவாகுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலா உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இந்த ஏப்ரல் மே மாதங்கள்ல புயல் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் கடந்த காலத்தில் இருந்திருக்கா? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மாதத்தில் ஓரளவுக்கு புயல் உருவாவதற்கான சாதகமான சூழல் இருக்கும். பட் ஆனால் இதில் ஏனைய காரணிகளும் சாதகமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அலைவுகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கணும். தற்போதைய சூழலில் இந்த சலனத்துக்கு அலைவுகளின் சாதகமான சூழல் பெரும்பாலும் இல்லை. அதனால் இது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இல்லை ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு சற்று குறைவுன்னு நான் சொல்லுவேன். பட் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மாதத்தில் ஒரு 2-3 சுழற்சி வந்துச்சுன்னா அதில் ஒன்று எப்படி புயலாக மாறிடும். அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் எப்படி வடகிழக்கு பருவமழை காலங்களில் நம்ம கிட்டத்தட்ட 2-1 சுழற்சியோ இல்லை 3-1 சுழற்சியோ புயலாக மாறும் சூழல் ஏற்படுதோ அதே மாதிரி இப்பயும் ஆகும். பட் ஆனால் என்னென்னா இந்த சமயங்களில் இந்த அலைவுகளின் சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது இருந்தால் தான் ஒரு புயலாகும். இந்த சுழற்சிக்கு அலைவுகள் சாதகமாக பெரும்பாலும் இல்லை. அதனால இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. நிச்சயமாக சார். குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. கடற்கரையை நெருங்குவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்குமா? ஏன்னா காற்றினுடைய வேக மாறுபாடு, திசை மாறுபாடு இது ஏதேனும் ஏற்பட்டு நம்ம தமிழ்நாடு கடற்கரையை ஒட்டியோ இல்லை ஆந்திரா கடற்கரையை ஒட்டியோ வருவதற்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த புயல்களின் நகர்வு இந்திய சீன பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மேலடுக்கு வளிமண்டல மேலடுக்கு தான் சொல்லணும். அதாவது ஹை ப்ரெஷர் ஜோன் சொல்லுவோம். இது லோ ப்ரெஷர், அது ஹை ப்ரெஷர். ஒரு புயலை நகர்வின் பாதையை தீர்மானிக்கிறது இந்த ஹை ப்ரெஷர் தான், உயர் அழுத்தம். இந்த உயர் அழுத்தம் பெரும்பாலும் ஏப்ரல் மே மாசத்துல இந்த இந்திய சீன பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உயரத்தை தான் வழி நடத்தும். அந்த இது வழி நடத்தும் போது பெரும்பாலும் வடக்கு நோக்கி தான் இதன் பாதை இருக்கும். அதனால தற்போதைய சூழலில் இந்திய வானிலை அதான் சொல்லியிருக்காங்க, ஒரு 24 மணி நேரம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதி வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் பெரும்பாலும் வடக்கு திசையில் நகரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல மாறுதல் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சார். இப்போது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டிற்கு அதிகப்படியான வெயிலை தான் கொடுக்க போகிறது, மழையை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு பல்வேறு விதமான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமே உங்களுடைய பதில்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.